வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்களோட பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே அங்கே ஒரே வெயிலாக இருந்துச்சு. சரி வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அப்படியே வருவோன்ட்டு பார்த்தேன். இந்த தென்னை மரத்துக்கு காற்று பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தென்னை மரத்துக்கு காற்று கிடைக்கிதுன்ட்டு. இந்த காற்றுக்காகவே தான் நான் டெய்லி இங்கே வருவேன். தெரியுதா? அப்படியே பாருங்கள், தெரியுதா? இந்த தென்னை மரம் நம்ம ஒரு காற்று கொடுக்குது, இயற்கையான காற்றையும் நம்மளுக்கு கொடுக்குது. பார்த்தாச்சா? அப்படியே நம்ம வாழைக்கன்று வச்சுருக்கோம். வாழைக்கன்று எப்படி தளைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்த்தங்காய் மரத்தை வெட்டி விட்டோம். ஏன் வெட்டி விட்டோம்னா, இடம் பத்தாது வேலை செய்கிறதுக்காக அப்படின்னு வெட்டி விட்டேன். அந்த வெட்டி விட்டது எப்படி துளுத்து வருதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க. பார்த்தீங்களா? நல்லா துளுத்து வருது. ஏன்னா இதில் நம்ம இன்னும் காய் சாப்பிடணும், நார்த்தங்காய் சாப்பிடணுன்ட்டு நம்மளுக்கு அமைப்பு இருக்குது. அதனால தான் நான் எப்போ வந்தாலும் என்ன செய்வேன்னா, இந்த இலையை பிச்சு, இந்த நார்த்தங்காய் மரத்து இலையை பிச்சு, கிடாரங்காய் இது நம்மளுக்கு கிடாரங்காய் மரத்து இலையை பிச்சு மோந்து பார்ப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இது கிடாரங்காய் மரம். அப்படியே பாருங்கள், தோப்பெல்லாம் பாருங்கள், அப்படியே தென்னை மரத்தெல்லாம் பாருங்கள், நிறைய காய்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு பூச்செடி வைங்க, ஒரு செடி வைங்க அப்படி மாதிரிலாம். இப்போ பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா நம்மளுக்கு காய்ச்சி வந்திருக்கு. ரொம்ப வீட்டுக்கு தேவையான தேங்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே போய் 2 வாழைக்கட்டை ஊண்டி வச்சோம். அந்த வாழைக்கட்டையை போய் பார்க்கலாமா? வாங்க. வாழைக்கட்டை. அப்புறம் முன்னாடி முருங்கை மரம் வெட்டினோம்ல, அந்த முருங்கை மரத்தையும் ஒரு குச்சியாக நான் ஊண்டி வச்சேன். அந்த குச்சியும் கலைஞ்சி வருது, அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்க, இது ஆல்ரெடி இந்த மரம் நம்மளுக்கு தேவை, இலையெல்லாம் தேவைன்னா நம்ம அறுத்துக்கிறோம்ல, அதுக்காக இந்த வாழை மரம் அப்படியே 2 கன்று போட்டிருக்கோம் பாருங்கள். தெரியுதா பாருங்கள், வாழைக்கன்று. இந்த கன்று ஒன்று, இந்த கன்று ஒன்று கட்டை வாங்கி வச்சோம். இப்போ துளுத்து வருது. நம்ம வீட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க, ஒரு இலை தேவை, அமாவாசை கார்த்திகை இலை தேவைப்படுது, வெள்ளிக்கிழமை விரதமாக இலை தேவைப்படும். அப்புறம் ஒரு மாங்கன்று தளைஞ்சி வருது பாருங்கள். இதெல்லாம் வளர வளர உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் தப்பி முளைச்சது, நம்ம எதையும் வைக்கலை. பாருங்க மாங்கன்று, தெரியுதா? அப்புறம் நம்ம முன்னாடி வெட்டி விட்டோம்ல, அந்த முருங்கை குச்சியை எடுத்தாந்து நட்டு வச்சேன். இந்த பாருங்க, கீரை நம்மளுக்கு முருங்கைக்கீரை தேவைன்னா நம்ம ஒடிச்சுக்கணும்ல. நம்ம இடத்துலையே மரம் இருக்கிறது நல்லது தானே. ஏற்கனவே ஒரு கொத்து ஒடிச்சிட்டு போயிட்டேன். இப்போ 2வது இந்த முருங்கை கீரை தளைஞ்சி வருது. தலையிறது முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. நம்ம இடத்துலையே ஒரு மரம் இருந்து அந்த கீரையை ஒடிச்சு சமைச்சு சாப்பிடும்போது நம்ம அதை என்ன அன்றைக்கி தொட்டுக்கிற ஒன்றும் இல்லையெல்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை. இல்லை, அது மாதிரி பயனுள்ளதாக இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது. வாங்க மருதாணியை காட்டுறேன். கொண்டா கொண்டா கொண்டா. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கெலாம் இன்னும் நிறைய கிராமத்து பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி தான். பார்த்திங்களா, மருதாணி அரைச்சி நம்ம கையில் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம இடத்துலையே மருதாணி இருக்குது. நான் மருதாணி பூ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ நம்ம நிறையா வெட்டி போட்டோம். மல்லிகைப்பூ செடி, கனகாம்பர செடி, கீரை விதைகள் இதெல்லாம் வெட்டி போட்டோம். சரி, இதையாவது நம்ம துளுக்க விடுவோமேன்ட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள், அது பாட்டுக்கு வளருது. ஒரு கல்யாணம், காது குத்து, பொண்ணுக்கு மெஹந்தி போடுறாங்கல்ல, இப்போ அதுக்கு பதிலாக நெகை பாலிஷ் தான். அப்போ அது மாதிரி மருதனை மரமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாந்துளி இருப்பாருங்க, இலை எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. மாங்கன்று களைஞ்சி வருது, இங்கேருந்து களைஞ்சி வருது. இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதம், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். காயெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேவா? பாருங்க, பப்பாளி பாருங்க, பப்பாளி. இது காய் காய்க்கும், ஆனால் நாங்கள் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால பறிக்கிறதில்ல. ஆல்ரெடி காயெல்லாம் இருக்குது, பப்பாளி காயெல்லாம் பறிக்கிறதில்ல. அப்புறம் துளசி பாருங்கள்,
துளசியெல்லாம் ரொம்பவே நல்லது. அதனால் துளசி இருக்குது தெரியுதா. துளசி வந்து குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஒரு சளி பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், துளசி சும்மா வெறுமனே மெல்லுவோம். நான் சாதாரணமாக வந்து வெறும் துளசியவே 2 இந்த ரொம்பவே சூப்பராக இருக்கும் துளசி. அதனால் சளி இருமல் இந்த வெயில் நேரத்துக்கெல்லாம் தொண்டை கரகரப்புக்கெல்லாம் அப்படி வந்தேன்னா துளசி எடுத்து மெல்லுவேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் துளசி பிடிச்சா. அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நிறையா இருக்கும். நான் அப்பப்போ உங்கள்கிட்ட மணத்தக்காளி கீரையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு பதிவாக போடுறேன் நான். மணத்தக்காளி கீரை பூ காட்டுறவங்க நம்ம தோட்டத்து செவ்வரளி பூ காட்டுறேன். இந்த மரத்தை நல்லா கொத்தி விட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினோம்னா நல்லா மீண்டு வந்துடும். கொத்தி விடணும். கொத்தி விட்டு தண்ணி ஊற்றி விட்றேன். அப்புறம் செம்பருத்தி, அழகான செம்பருத்தி நிறைய பூதலெல்லாம் பறிச்சிருக்கேன். வெள்ளி செவ்வாய் இதுக்கெல்லாம் வந்து இப்போ மெயினாக விநாயகருக்கு பறிச்சுட்டு போய் வைப்பேன் நான். செம்பருத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். தளன்னு இந்த கலர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கலருக்கு இருக்கும் செம்பருத்தி பூ, சூப்பராக இருக்கும். செம்பருத்தி இலை வந்து சாதாரணமாகவே நம்ம பிடுங்கி அம்மியில் அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு. வாங்க இப்போ வந்து செவ்வரளி பூ பாருங்கள். செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ இதுவும் நம்ம இடத்துலையே இருக்கிறது. தர்சனா கத்தி எடுத்துருவா, அந்த பூவை கட் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ செவ்வரளி பூ நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு. பூ வந்து எனக்கு வந்து பாபா கோயிலுக்கு போகிறப்ப கட்டி போடுறதுக்கு, பாபாவுக்கு, நம்ம வீட்டுக்கு, சாமிக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த பூ எனக்கு பறிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், பழைய வீட்டுக்கு. மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு. மாங்காய் வந்து நல்லா குண்டு காயாக காய்ச்சிருக்கா. இப்போ அப்படியே போவோம். பழைய வீட்டுக்கு இங்கே வந்திருக்கேன். இங்கே பூ எல்லா பூவும் பறிச்சாச்சு. சங்குப்பூ வச்சுருக்கேன் பாருங்கள். சங்குப்பூ வந்து ரொம்பவே பிள்ளையாருக்கெல்லாம் உகந்தது. இந்த சங்குப்பூவை கட்டி நம்ம பிள்ளையாருக்கு போடலாம். மலர்ந்த பூவை அதே மாதிரி இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. சங்குப்பூ டீலாம் போட்டு குடித்தாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் வந்து நம்ம பிள்ளையாருக்கு தான் கட்டி கோயிலுக்கு போட போகிறேன், சாமிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்குப்பூவில் மருத்துவ குணம் இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். நானும் நிறைய வீடியோலலாம் பார்த்துருக்கேன். நீங்களும் சங்குப்பூ கிடச்சா விட்டுறாதீங்க, பிள்ளையாருக்கு போடலாம், டீ போட்டு குடிங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ தோட்டத்தில் இருக்கும் பூக்கள் அனைத்தையும் பறிச்சாச்சு. செவ்வரளி, செம்பருத்தி, சங்குப்பூ எல்லாத்தையும் பறிச்சாத்து தோட்டத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.